In point number 1, right to protection of health and right of safety. There may be few products that are more likely to cause physical danger to consumers' health, lives, and property. They may contain potentially harmful substances which are dangerous from the consumer welfare point of view. The best examples of this kind are food additives, colors, emulsifiers, preservatives. The health hazards which are likely to arise have to be eradicated or reduced altogether. In case of food items and drugs, both life saving and life sustaining safety is to be guaranteed. One thing that is encouraging today is that recent legislations have shifted the responsibility for the protection of such unsafe items into the shoulders of sellers rather than on buyers. அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, நுகர்வோருடைய உடல்நல பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது. உடல்நல பாதுகாப்பு அப்படின்னா அந்த பொருட்களை தயாரிக்கக்கூடிய பொருட்களானது நுகர்வோருக்கு எந்த விதமான தீங்கையும் தரக்கூடாது. அவர்களுடைய ஆரோக்கியத்தை தான் அதிகமாக்கணுமே தவிர உடல்நிலை பாதிக்கப்படக்கூடாது. அப்போ அதை என்ன செய்கிறாங்கன்னா, சில பொருட்கள் லீகல் ஆர் இல்லீகல் அப்படின்னு பிரிக்கிறாங்க. சட்டப்பூர்வமான பொருட்கள், சட்டத்திற்கு அப்பாற்பட்டது எல்லாமே எது சட்டப்படி இருக்குதோ அதை மட்டும்தான் நுகர்வோர் பயன்படுத்த வேண்டும். அதுக்கு மீறி அதை தவிர்த்து உள்ள பொருட்களை நுகர்வோர் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய அக்கறையில் தான் அந்த நுகர்வோருடைய அக்கறை மிக புனிதமானது, ரொம்ப கட்டி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் உடல்நல பாதுகாப்பு உரிமை மற்றும் பாதுகாப்பிற்கான உரிமை அப்படின்னு சொன்னாங்க. தென் ரைட் டு பி இன்ஃபார்ம்டு. ரைட் டு பி informed. Wait ஒரு நிமிஷம், 1 minute wait. Right to be informed. Consumers should be given all the relevant facts about the product so that they can take intelligent decisions on purchasing the product. Advertising and labeling on the package should provide objective information to buyers. This implies that manufacturer and the dealer are expected to disclose all the material facts relevant and relating to the product. The package should contain the full details about the name of the product, composition, dosage, date of manufacturing, date of expiry, batch number, warnings, antidote, etc. In addition, it should clarify as to the name of the manufacturer, price with or without tax. Such information goes a long way towards saving the consumer against the possible deceit அப்படின்னு சொன்னால், possible deceit or right to be informed. Right to be informed mean தகவல் பெறும் உரிமை. தகவல் பெறும் உரிமை அப்படின்னு சொன்னாங்க. தகவல் பெறும் உரிமை அப்படின்னு பார்க்கும் பொழுது பொருட்களை வாங்கக்கூடியவங்க தான் நுகர்வோர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நுகர்வோர் அந்த பொருள் பற்றிய முழு விவரமும் விற்பனையாளரிடம் தெரிந்து பெறுவதற்கு உரிமை இருக்கிறது. அப்படி அந்த விற்பனையாளர் சரியான தகவல் கொடுக்கல அப்படின்னா அதை எதிர்த்து இவங்க வழக்கு தொடுக்கலாம். அதனால் நுகர்வோர் எந்த ஒரு பகுதியிலையுமே அதனால தான் எல்லா ப்ராடக்ட்லையுமே பாக்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொருளோட பெயர், அதில் என்னென்ன கலந்துருக்குது, கண்டென்ட், பயன்படுத்தும் அளவு, அந்த டோசேஜ் எப்படி எத்தனை டோஸ் கொடுக்கணும், உற்பத்தி செய்த நாள், என்றைக்கு உற்பத்தி செஞ்சப்பட்டது, காலாவதி ஆகும் நாள், எக்ஸ்பைரி டேட்டு, தயாரிப்பு பிரிவு எண், எச்சரிக்கை போன்ற விவரங்கள் எல்லாமே கண்டிப்பாக அந்த பேக்கேஜில் இருக்கும். நீங்கள் இனிமேல் வாங்கினா கூட, அந்த பொருள் வாங்கினா கூட படித்து பாருங்கள். மேலும் பொருட்களுடைய விலை, அதன் தயாரிப்பாளர் பெயர், வரியுடன் அல்லது வரி இல்லாத விலை ஆகியவையும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தென் ரைட் டு சூஸ் அப்படின்றாங்க. தேர்ந்தெடுக்கும் உரிமை. Consumer satisfaction is the ultimate aim of modern marketing and is the philosophy of marketing concept. A wise trader
or dealer or manufacturer is one who maximizes his profits by maximizing the consumer satisfaction. Consumer satisfaction can be increased by giving the consumer the widest choice. Giving the consumer widest choice. The term choice means offering the widest range of products in quality and brand varieties at reasonable prices. In short, consumers should have access to varieties of goods in terms of color, quality, design, size, etc. இந்த ரீசன்ட் மார்க்கெட்டிங்கில் பார்க்கும் பொழுது இதனுடைய தத்துவம் மற்றும் தலையாய நோக்கம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நுகர்வோரை திருப்தி செய்வது என்பதாகும். நுகர்வோரை திருப்தி அடைய செய்ய வேண்டும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நுகர்வோரானவர் உச்சபட்ச அளவில் திருப்திப்படுவதன் மூலம் ஒரு அறிவார்ந்த வியாபாரி அல்லது உற்பத்தியாளர் தனது லாபத்தை அதிகப்படுத்திக் கொள்கிறார். நுகர்வோரை மனநிறைவு கொள்ள பரவலான பொருட்களின் தேர்வினை தருகிறார்கள். அதாவது தேர்வு சாய்ஸ் அப்படி தேர்வு என்பது பரந்த வழிகளில் தரம், வியாபார குறியீடு, நியாயமான விலை போன்றவற்றின் அடிப்படையில் பொருட்களை தேர்ந்தெடுப்பது ஆகும். சுருக்கமாக சொன்னோம்னா பொருட்களை அதன் நிறம், தரம், வடிவமைப்பு மற்றும் அளவு ஆகியவற்றை கொண்டு விரும்பிய வழிகளில் தேர்ந்தெடுக்க செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. த நெக்ஸ்ட் ஒன் ரைட் டு பி ஹியர்டு. ரைட் டு பி ஹியர்டு அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னென்னு கேட்டீங்கன்னா செவிமடுக்கும் உரிமை அப்படின்னு பார்க்கும்பொழுது right to be heard. Consumers have every right to ventilate and register his or her dissatisfaction, disagreement and get the complaint heard and aired. This right is vital. Business enterprises should learn to compassionate ear to complaints or grievances of consumers. All business enterprises should have a separate department or wing or segment for addressing consumer grievances. அதாவது செவிமடுக்கும் உரிமை அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னென்னா நுகர்வோர் தனது அதிருப்தி மற்றும் கருத்து வேறுபாடுகளை முழு மனதுடன் உணர்ந்து வெளிப்படுத்துவதுடன் மற்றும் பதிவு செய்ய வேண்டும். வணிக நிறுவனங்கள் நுகர்வோரின் புகார்கள் மற்றும் குறைகளை தெரிந்து அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க பார்ப்பீங்க. அதாவது கம்ப்ளைண்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் தங்களுடைய அந்த வியாபாரத்தில் நம்ம வாங்கக்கூடிய பொருட்களை என்ன குறை இருக்கிறது அப்படின்ற எழுதி வச்சுட்டு போகிறது ஒரு உரிமையாக கருதப்படுகிறது. அதை அந்த உரிமையாளர் அல்லது விற்பனையாளர் கண்டிப்பாக எடுத்து பார்த்தே ஆக வேணும் அப்படின்னு சொன்னாங்க. தென் ரைட் டு சீக் ரெட்ரஸல் அதாவது நிவாரணம் காணும் உரிமை அப்படின்னு சொன்னாங்க. திஸ் ஸ்டெப் இஸ் ஒன் ஸ்டெப் ahead of the previous right. The complaints and protests are not just to be heard, but the aggrieved party is to be granted compensation within a reasonable time period. There should be prompt settlement of complaints and claims lodged by the aggrieved customers. This will boost consumer confidence and help render justice to buyers. There should be fair and just settlement of deserving claims in a definite டைம் ஃப்ரேம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நிவாரணம் காணும் உரிமை அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் இந்த செயல் முந்தைய நடவடிக்கைக்கு மேலே உள்ளது. அதாவது புகார்களும் அதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் கேட்கப்பட வேண்டியவை அல்ல. ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய காலத்திற்குள் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும். ஒரு பொருள் தரமான பொருட்களை வாங்கிட்டோம், அந்த பொருள் தரமற்றதாக இருக்கிறது அப்படின்னா திருப்பி கடைக்காரர்கிட்ட கொடுத்து குவாலிட்டியாக அந்த பொருளை திருப்பி வாங்கிக்கிறணும். அதை தான் இங்கே சீக்ரெட்ரஸல் நிவாரணம் காணும் உரிமை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நுகர்வோருடைய புகார்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கைகளை உடனடியாக சரி செய்ய வேண்டும். குறைதீர்ப்பு செயலினால் நுகர்வோர் நம்பிக்கை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் வாங்குகிறவங்களுக்கும் நியாயம் கிடைக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உண்மையான கூற்றுகளுக்கு நியாயமான மற்றும் உறுதியான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும்.